கண்டித்து நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அருமை தோழர் தமிழ் பிரபாகரன் அவர்களே, இந்த நீட் ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றியிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் சிசுமாறன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் தோழர் சிட்டு என்கிற சுப்பிரமணியம் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் அதிகமான் அவர்களே, கிள்ளிவளவன் அவர்களே, முரசீலன் அவர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கின்ற கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ரங்கநாதன் என்கிற கரிகாலன் அவர்களே, உமா சங்கர் அவர்களே, மீத்து சங்கர் அவர்களே, தோழர் விடுதலை மதி அவர்களே, இந்துமதி அவர்களே, கம்சலா அவர்களே மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 3ஆம் தேதி நாடு முழுவதிலும் நீட் தேர்வு ரத்து செய்துவிட்டு அடுத்த மாதம் 21ஆம் தேதி தேர்வு பழைய முறையிலே நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறது மத்திய அரசு. இந்தியாவை ஆளுகின்ற பாசிச மோடி அரசு கல்வித்துறையை பெரும் பணக்காரர்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் கேட்கப்படுகின்ற கேள்விகள் அனைத்தும் மத்திய அரசு சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களில் இருந்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம் தமிழ்நாட்டிலே மற்றும் மற்ற மாநிலங்களில் எல்லாம் மாநில கல்வி பாடத்தை பயில்கிறார்கள் மாணவர்கள். ஆனால் நீட் தேர்வு எழுகின்ற சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இருக்கிறதை எழுதுகிறார்கள். ஆனால் மாநில பாடத்தை படித்துவிட்டு நீட் தேர்வை எப்படி அவர்கள் வெற்றி பெறுவார்கள்? வெற்றி பெற முடியாத காரணத்தினால்தான் பல்வேறு கோச்சிங் சென்டர்கள், பன்னாட்டு கம்பெனிகளும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் கோச்சிங் சென்டர் என்ற பெயரிலே பகல் கொள்ளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். படித்த மாணவர்கள் ஓராண்டு பள்ளிகளுக்கு கோச்சிங் அடுத்த ஆண்டு செல்கிறார்கள், அடுத்த ஆண்டு ஃபெயிலாகிவிட்டால் மீண்டும் அடுத்த ஆண்டு செல்கிறார்கள். இப்படி பல லட்சம் ரூபாயை கொடுத்து கோச்சிங் சென்டரிலே படித்து மருத்துவ படிப்பிற்கு பேச்சு பெறுகின்ற ஒரு அவலநிலை இருக்கிறது. இங்கே இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், விளிம்பினிடையே இருக்கிற ஒரு பகல் கனவாக இருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டிலே படிப்பை படித்து நிறைய மதிப்பெண்கள் வாங்கிய பிளஸ் டூ படித்த மாணவர்கள் நம்முடைய மருத்துவ படிப்பு படிக்க முடியாது என்ற காரணத்தினால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அனிதா முதல் இன்றைக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் இந்தியாவிலே தற்கொலை செய்து மாண்டு கொண்டிருக்கிறது. பல லட்சங்களை கொடுத்து கொஸ்டின் பேப்பரை வாங்கி எழுதி நீட் தேர்விலே பாஸ் ஆகி அவர்கள் மருத்துவ படிப்பை செய்து ஒரு தகுதியற்ற ஒரு மருத்துவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். மருத்துவத்துறையில் இருக்கின்ற நல்ல படித்து அந்த தேர்ச்சி பெற்று போவர்களுடன் மருத்துவத்துறையிலே நல்ல பல திட்டங்களையும் நல்ல பல மருத்துவமற்ற ஒரு மருத்துவத்தை தகுதியில்லாத மருத்துவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த மோடி அரசுதான் காரணம். இந்த நீட் தேர்வு வந்தது முதல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முற்போக்கு அமைப்புகளும் திராவிடர் கழகமும் தொடர்ச்சியாக இந்திய நாட்டிற்கு நீட் தேர்வு தேவையில்லை, ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. தொடர்ச்சியாக போராட்டங்களை நாடு முழுவதிலும் நடத்தி கொண்டிருக்கிறது. மோடி அரசு இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்து அனைத்து பிளஸ் டூ அடிப்படையிலே தேர்வு செய்து மருத்துவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுதுதான் தகுதியான மருத்துவர்களை நாம் உருவாக்க முடியும். ஆகவே இந்த நீட் தேர்வை ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த நீட் தேர்வு ரத்து செய்யவில்லை என்றால் பல மாணவர்கள் தற்கொலை செய்கின்ற அவலங்களை நாடு முழுவதிலும் தொடர்ச்சியாக தொடர்கடையாக நடந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த கல்வித்துறையை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த மோடி அரசு குலத்தொழில் முறையை கொண்டு வருவதற்காக இந்த நீட் போன்ற பல்வேறு முறைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே மோடி அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், ரத்து செய்ய வேண்டும். இங்கே பிளஸ் டூ அடிப்படையிலே மதிப்பெண் அடிப்படையிலே மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.